எப்படியாவது தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சி அமைத்து விட வேண்டும் அப்படின்னு மும்முரமாக கூட்டணியை முதலாக கட்டமைத்தீர்கள் இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு. ஆனால் கூட்டணி பலம் பெறவில்லை அப்படின்ற அதிருப்தியோடு இருப்பதாக செய்திகள் வருகின்றன. எப்படி நீங்கள் களத்தில் முந்தியிருப்பதாக நினைக்கிறீர்கள்? 1982 இந்தியாவில் 2 எம்எல்ஏ எம்பிக்களோடு தொடங்கிய கட்சி பாஜக இன்றைக்கு 3வது முறையாக இந்திய நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது. இல்ல, பிரச்சனை தமிழ்நாட்டை ஆள்வது பற்றி. தமிழ்நாட்டில் ஏன் ஆளுங்கிறத நீங்க பேசுறதுல கேட்டிருப்பீங்க. இப்போ இந்த ஆட்சி கடந்த 5 ஆண்டு கால ஆட்சி எப்படி ஒரு அவலமாக இருந்தது என்பதற்கு மக்கள் கணக்கு போட்டு பார்க்கிறாங்க. அதற்கு முன்னால் அதிமுக ஆட்சி பொற்கால ஆட்சியாக இருந்ததுன்னு மக்களுக்கு தெரியும். பொற்கால ஆட்சி, விவசாய நிலத்தில் தண்ணீர் ஓடியது ஆறாக. கடந்த 5 ஆண்டு காலத்துல சாராயம் தமிழ்நாட்டில் ஆறாக கள்ளச்சாராயம் ஓடிக்கொண்டிருக்கு. பெண்கள் நடந்து போக முடியல. போதைப் பொருள் கலாச்சாரம், பழக்கம், வழிப்பறி, திருட்டு, கொள்ளை, 7000 கொலைகள் நடந்திருக்கிறது தமிழ்நாட்டில் கடந்த 5 ஆண்டு காலத்துல. இதுதான் தமிழ்நாட்டுடைய இன்றைய நிலை. இங்க பேசுகின்ற கூட்டணி கட்சிக்கு வந்திருக்கும் அத்தனை பேருமே, அண்ணர் சால்வா நாவாஸ் உட்பட, நம்முடைய நாதாக்கா உட்பட, நம்முடைய தாவேக்கா உட்பட எல்லாத்துக்கும் மனசாட்சியோடு அவர்கள் பேசினார்கள் என்றால் நிச்சயமாக அவர்கள் பாஜகவை, அதிமுகவை, தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆதரித்தான் அவர்கள் பேசுவார்கள். ஏன்னா ஒண்ணும் அதுதான், அந்த அளவுக்கு ஆட்சி சிறப்பாக கொடுத்திருக்கிறோம். இது எனக்கு என்னமோ அபுபக்கருக்கும் ஷானவாசுக்கும் அழைப்பு விடுக்கிற மாதிரி தெரியல. 3 பேருக்கு சேர்த்து அழைப்பு விடுற மாதிரி, இன்னொருத்தருக்கு அழைப்பு விடுற மாதிரி தெரியுது எனக்கு. பாஜகவை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டின் வளர்ச்சிக்காக, நாட்டின் நன்மைக்காக யாரும் எங்களோடு வரலாம் என்று எப்பொழுதும் நாங்கள், இன்றைக்கு இல்லைங்க, எங்க அமித்ஷா அவர்களே சொன்னாங்க, இந்த கட்சி மக்களுக்கான கட்சி, ஒரு தனிநபருக்கான, ஒரு குடும்பத்திற்கான கட்சி அல்ல. நீ வேணும் நீ வேண்டாங்கிறது அல்ல, இது மக்களுக்கான கட்சி. இப்ப இன்னைக்கு இவ்வளவு இஸ்லாமிய சகோதரர்கள் இருக்காங்க, இங்கேயே மேடையில 3 பேர் இருக்காங்க. இன்றைக்கு மகிழ்ச்சியோடு இங்கே அமர்ந்து இந்த விவாதத்தில் பங்கேற்று இருக்கிறாங்க. ஈரான் முஸ்லிம்களோ, ஈராக் முஸ்லிம்களோ, துபாய் முஸ்லிம்களோ, பாகிஸ்தான் முஸ்லிம்களோ, ஆப்கானிஸ்தான் இஸ்லாமிகளோ இதுபோல் அமைதியாக உட்கார்ந்து இருக்க முடியுமா? இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறார்களா? இன்னைக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவில் இன்னைக்கு ஒரு பாதுகாப்பான நிலையை அனைத்து மக்களுக்கும் உருவாக்கி கொடுத்த ஒரே தலைவர் நரேந்திர மோடி. அதனாலதான் இன்னைக்கு தைரியமா எல்லாருக்கும் கொண்டு. ஏதோ சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, இவங்க சொன்னாங்க விநாயகர் சதுர்த்தி குறித்து சொன்னாங்க, விநாயகர் சதுர்த்தி குறித்து சொன்னாங்க. இல்ல, யாருக்கு இந்த பெருமை போகும்? தமிழ்நாடு முதலமைச்சருக்கான பெருமையா இது? பிரதமர் நரேந்திர மோடிக்கான பெருமையா இது? இன்னைக்கு இருக்கிற இஸ்லாமியர்கள், இந்தியாவில் சிறுபான்மை மக்கள் இன்றைக்கு மகிழ்ச்சியோடு இந்தியாவில் வாழ்கிறார்கள் என்றால் அந்த பெருமை நரேந்திர மோடி அவர்களையே சாரும். அதற்கு சிறந்த உதாரணம் குஜராத். சிறந்த உதாரணம் குஜராத். இன்னைக்கு குஜராத்ல போய் கேட்டீங்கன்னா, இஸ்லாமியர்களை கேட்டாலும் சரி, கிறிஸ்தவர்களை கேட்டாலும் சரி, நாங்கள் வாட தகுதியான நாடு இதுன்னு கேட்டா குஜராத் என்று ஆணித்தரமாக அழுத்தமாக சொல்லுகின்றார்கள். அந்த அளவுக்கு சிறந்த நாடாக குஜராத் இருக்கிறது. சரி, ஏன் சட்டமன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலையும் இஸ்லாமியர்கள் போட்டி போட பாஜக வாய்ப்பே கொடுப்பதில்லை? இல்ல, அதுதான் காரணமுங்க. அதுதான் இந்த பிரிவினைவாதம் முன்னெடுத்திருக்கிற நம்முடைய திமுக. இங்க சரி, திமுக எடுத்திருக்க பிரிவினைவாதம். இப்ப எந்தெந்த கட்சிகள் கூட இருக்காங்க திமுகவோட? திமுகவோட 24 கட்சிகள் கூட இருக்காங்க. நீங்க பாத்திருப்பீங்க. விசிகா இருக்காங்க. நீங்க முதல்ல விசிகா எடுத்துக்கோ. அவங்க தலைவர் என்ன பேசினாரு? நாங்க சமுதாயத்தில் பின்தங்கி இருக்கலாம், பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கலாம், அரசியலில் பின்தங்கி இருக்கலாம், அதிகாரத்தில், ஆனால் நாங்கள் தன்மானத்தில் குறையவில்லை அப்படின்னாரு. இப்ப அறிவாலயம் போயிட்டு வந்துட்டு தொகுதி பகிர்வுதான் அதிகார பகிர்வு ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டார். இதுதான் இவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக, தலித் மக்களுக்காக நடத்துகின்ற கட்சியின் லட்சணம். இதுதான் திமுக கூட்டணியில் இவங்க செய்யற செயல்பாடு. இப்படித்தான் காங்கிரஸும். காங்கிரஸ் என்ன பண்ணாங்க? 30 சீட் வேணும், 40 சீட் வேணும், 50 சீட் வேணும், 63 சீட் சிபிஐ ரேடை வச்சு நடத்தி வாங்கினாங்க. இன்னைக்கு நிலைமை என்னாச்சு? 28 சீட் கொடுத்ததை வாங்கிட்டு வெளியே வந்திருக்கிறாங்க. இதுதான் காங்கிரஸின் லட்சணம். நண்பர் சொன்னார், தேமுதிக எந்த கொள்கைக்கு ஆரம்பிக்கப்பட்டது? தேமுதிக ஆரம்பிக்கப்பட்ட கொள்கையே என்ன நோக்கம்? அவரு என்னுடைய மண்டம் இடிக்கப்பட்டு விட்டது, திமுக இடித்து விட்டதுன்னு திமுக எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சார். ஆனால் இன்றைக்கு அந்த கட்சி அங்கே சென்று அமர்ந்து இருக்கிறது, ராஜ்யசபா கேட்டு வாங்கி இருக்கிறது. இதெல்லாம் என்ன காமிக்குது அப்படின்னா,
ஆட்சி அதிகாரத்திற்காக எதையும் கொடுக்க தயாராக இருக்கிறது, எதையும் பெற்றுக்கொள்ள சில கட்சிகள் தயாராக இருக்கிறது. மக்கள் நலனில் யாருக்கும் அக்கறை இல்லை என்பதை இந்த கூட்டணி நிரூபிக்கின்றது. அதான் 24 கூட்டணி. ரோட்ல யாரு போனாலும் சரி, துண்டு போட்டுட்டு போனா கூப்பிட்டு வாங்கன்னு கூப்பிட்டு சீட்டு கொடுக்கிற இடத்துக்கு நம்முடைய மு.க. ஸ்டாலின் அவர்கள் ரேஸ்ல அவங்க முந்தி இருக்கிற மாதிரி தெரியுது. நீங்க எப்படி களத்துல முந்தி இருக்கீங்க? எப்படி நீங்க? நான் திரும்ப சொல்றேன், கட்சிகள் கூட்டணி, அதான் சொன்னேன், கட்சிகளுடைய எண்ணிக்கை மட்டும் கூட்டணி வெற்றியை கொடுக்காது. மக்களுடைய கூட்டணி மட்டும் தான் வெற்றியை கொடுக்கும். மக்கள் கூட்டணி பாஜக அதிமுக பக்கம் இருக்கிறது என்பதுதான் உண்மை. இதான் உண்மை. என்ன சொன்னேன் இல்லைங்களா? இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, ஆண்களுக்கும் பாதுகாப்பு இல்ல, சிறுவர்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சாலையில் நடந்து போக முடியல, லஞ்சம், ஊழல், முறைகேடு, அரசு ஊழியர்களுக்கு நிம்மதி இல்ல, சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை, விவசாயிகளுக்கு நிம்மதி இல்ல, எங்கு பார்த்தாலும் குப்பை கூளம், தெருநாய் மட்டும் கடிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை 6 லட்சம் பேர் தெருநாயால் கடிக்கப்பட்டிருக்காங்க தமிழ்நாட்டில். 6 லட்சம் பேர் தமிழ்நாட்டில். வெறுநாய் கடியால் செத்து போனவங்க எத்தனையோ பேர். இது ஒரு அக்கறை இல்லாத அரசு, மக்கள் மீது அக்கறையற்ற அரசு, குடும்ப ஆட்சியை கொடுக்கின்ற அரசு. நான் திரும்ப கேக்குறேன், நீங்க இப்போ பாராளுமன்றத்தில் 21 கட்சிகள் கொண்ட திமுக கூட்டணி மக்களால் அங்கீகரிக்கப்படாது அப்படின்னா விஜயை ஏன் பாஜக மீண்டும் கூட்டணிக்குள்ள கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டே இருப்பதாக விமர்சனங்கள் வருது. உங்க கூட்டணி பலமா இல்லைங்கிறதுனாலதான் நீங்க இதை செய்வதாக விமர்சனம் வருது. அதாவது ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும், தமிழ்நாட்டுல கடந்த 70 ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக பிரிவினைவாதத்தால் தான் இங்கே அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா அந்த 10 பேரை 20 பேராக பிரித்து வைக்கின்ற கட்சி திமுக. அது எல்லாம் தெரியும். மொழி ரீதியாக, இன ரீதியாக, இன்னும் வடக்கு தெற்கு இப்படி பல வகை பிரிவுகளை பிரிச்சு மக்களை வச்சிருக்காங்க. இன்றைக்கு குறிப்பாக அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களை கடந்த 70 ஆண்டு காலமாக உங்களுக்கு தெரியும், கள்ளக்குறிச்சி சாராய பிரச்சனையில் இருந்து, வேங்கவையல் பிரச்சனையில் இருந்து சுத்தமாக முடக்கி வைத்து அவர்களை வாக்கு வங்கியாக மட்டும் இந்த அரசு பயன்படுத்தி கொண்டு வருகின்ற சூழ்நிலையில எங்களுடைய கொள்கை இன்னைக்கு மட்டுமில்லை, என்னைக்குமே யார் நல்லாட்சியை கொடுக்க வேண்டும் என்று எங்களோடு வர தயாராக இருந்தால் நாங்கள் வருகிறோம், வாங்கல் என்றுதான் அழைக்கின்றோம். கொள்கை எதிரியான பாஜகவோடு ஒருபோதும் தாவேகா கூட்டணி சேராதுன்னு அவர் குறிப்பிட்டார் இல்லையா? ஆனா மீண்டும் மீண்டும் தாவேகாவை கூட்டணிக்குள் கொண்டு வர பாஜக முயற்சிப்பதாக ஏன் செய்திகள் வருது? ஒண்ணு தாவேகாட்ட கேக்குறேன், நம்பர்ட்டி கேக்குறேன், கொள்கையின் எதிரின் எதை சொல்றீங்க நீங்கன்னு தெரியல. இன்றைக்கு பொருளாதார ரீதியா நம்ம 11ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறோம். உலகத்தின் வல்லரசாக மாறி இருக்கின்றோம். இல்ல உலகத்திலேயே இவ்வளவு போராட்டம் நடக்கின்றது, இவ்வளவு சண்டைகள் நடக்கிறது, இந்தியா அமைதியாக இருக்கிறது, ஒவ்வொரு நாடும் நம்மளை பாராட்டி விருதுகள் வழங்குகின்றன, மக்கள் அமைதியாக இருக்கின்றார்கள். இந்தியா என்ற பெயரை சொன்னாலே இன்று உலகம் எழுந்து நிற்கிறது. உண்மையா இல்லையா? உலகம் எழுந்து நிற்கிறது. அந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஆட்சியை நரேந்திர மோடி கொடுத்திருக்கின்ற பொழுது எதிர் கொள்கையில் நீங்கள் மாறுபட்டு நிற்கிறீர்கள். நீங்க அரசியல் எதிரி திமுக சொல்றீங்க. அரசியல் எதிரி அப்படின்னா திமுக இதுவரை செய்த அத்தனைக்கும் மாற்றாக நீங்க என்ன செய்ய போறீர்கள்? என்ன செய்திருக்கிறது திமுக? அதை நீங்க சொல்றதே இல்லை. ஒன்று. இரண்டாவது, பாஜகவை பொறுத்த வரைக்கும் செய்து காட்டிவிட்டு பேசுகிறது, நல்லாட்சியை செய்திருக்கிறது. ஒரு ஊழல் குற்றச்சாட்டை உங்களால் பிஜேபி மீது சொல்ல முடியுமா? நான் கேட்கிறேன். ஒரு ஊழல் குற்றச்சாட்டு காங்கிரஸ் மீதோ அல்லது திமுக மீதோ இருக்கின்ற கட்சிகள் மீதோ அத்தனை ஊழலையும் நான் அள்ளி வீச முடியும். அத்தனை ஊழல் இருக்கிறது. நீங்கள் ஒரு ஊழலை சொல்லுங்கள். அடுத்த சுற்றுலா வரேன்.